ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒடிசாவில் தீபாவளி எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. பால் கொழுக்கட்டை செஞ்சு அதை வச்சு சாமி கும்பிட்டு சாயந்தரமாக அது கூட வீடு முழுக்க கார்த்திகை தீபம் மாதிரி விளக்கேற்றி நீங்களே பாருங்களேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பெரிய அண்ணா வீட்டில் போய் மாமா அரி எல்லாருமே பட்டாசுலாம் வெடித்தாங்க. மூத்தார் வீட்டில் போய் பெரிய மாமியார் வீட்டில் போயிட்டு சாமி கும்பிட்டாங்க. அதில் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஒடிசா தீபாவளி இப்படி தான் இருந்தது. அப்புறம் தள்ளிப்போமாம்மா, நம்ம அங்கே வீட்டு வேலை எவ்வளோ நடந்திருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிற பாருங்கள். தெரியுதுங்களா? நம்ம அந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு சைடு ரோடு சைடு ஃபுல்லாக தகடு வச்சிட்டோம். இன்னும் வாசக்கால் வரல. வாசக்கால் வந்ததுன்னா 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு, இந்த மெயின் கதவுக்கும் கட் பண்ணிவிட்டு, பம்புக்கு போகிறதுக்கும் கட் பண்ணிவிட்டு, டாய்லெட் கட்டிட்டுனா வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கும் அண்ணி வீட்டில் தான் போய் குளிச்சுட்டு வந்தேன். பாத்ரூமில் அங்கே தான் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி இங்கே நடு ரோட்டில் உட்காந்துக்கிறேன் நான். இந்த டாய்லெட் எப்படா ரெடி ஆகும், பாத்ரூம் எப்படா ரெடி ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன். பார்ப்போம். காசு இன்னும் கிடைக்கல. கேட்ட இடத்த கிடச்சதுன்னு வச்சுக்கேன், அதை வாங்கி அதை போட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளிக்கு எல்லாருமே ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் கூடயே உங்களுக்கு நான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்ம வீட்டுக்கு கட்டில் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த புது கட்டில் மேலே தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டில் தீபாவளி அன்னைக்கு தான் மாமா வாங்கிக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எப்படி வாங்கிட்டு வந்தாங்க என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்காதுங்க. என்னுடைய சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த அம்மாவுக்கு மெகந்தி போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. என்ன பிச்சு பிச்சு யார் போட்டது? எங்க நாத்தனார் போட்டது. இந்த சப்பை மூஞ்சி போட்டுக்கிறாரு. அடுத்தது இதை வச்சுட்டு இருக்கோம். அப்பா காட்டக்கூடாது. யாருக்கு இது? இது குண்டு. ஐயோ, ஐஸ் ஐஸ். ஆமா, ஐஸ் ஐஸ் ஐஸ். ஐஸ் சாப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் வைக்கிறாங்க. எனக்கு தரமா குடிக்கிறாங்க ஐஸ். அல்லாகரா அத்தை குடுறா. நான் இத போ. வரமா. கேக்கல பட. போடமா. போடமா. ரக்கிஷடா. बादाम पियो दमा पियो. बेसी ना तो मुंडो कादे साइड से. ரசிபினா மெகந்தி போட்டு முடித்த உடனே ஈவினிங் ஒரு 5 மணியை போல் கட்டு கம்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மணி கரெக்டாக ஒரு 5 மணியை போல் கிளம்புனது. மாமா அங்கே பாருங்களேன், அந்த சூரியனை எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ போனாலுமே அவருக்கு என்னன்னு தெரியல, அந்த சூரியனை பார்த்தாலுமே அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. அதை எடுப்பார். ஆனால் அது மரங்க செடியெல்லாம் மறைச்சிடும், எடுக்கவே முடியாது. அப்புறம் மார்க்கெட்டுக்கு கட்டு கம்பி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் அப்படியே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பெரிய மூத்தார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கே எதுக்கு போய்கிட்டு இருக்கோன்னா, முன்னோர்களுக்கு அதாவது பேரனுங்க சாமி கும்பிடணும், இறந்து போனவங்களுக்கெல்லாம். அதனால் இங்கே அது ஒரு இதுவாக பண்ணுவாங்க தீபாவளி டைமில். அதனால் சரி அதை கும்பிடணும், அது இங்கே பெரிய மூத்தார் வீட்டில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கிளம்பி வந்தோம். அங்கே கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அவங்க அண்ணா லைனாக இங்கெல்லாம் தீபாவளி இப்படி தான் கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் கார்த்திகை தீபத்துக்கு தான் இந்த மாதிரி விளக்கேற்றி எல்லா இடத்தையும் வச்சு ஜிகி ஜிகின்னு வச்சுருப்போம். ஆனால் இங்கே தீபாவளிக்கே பண்ணுறாங்க. அதை அந்தந்த ஊருக்கு கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அதை ஒரு கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே மாமா வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணா ஒவ்வொரு மெழுகுவர்த்தியாக ஏற்றி வச்சுட்டு போனாங்க.
அந்த ஏற்றி வச்சுட்டு போனதை தான் இவர் போய் நின்றுன்னு அப்படியே லைனாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து மாமாவுடைய இன்னொரு தங்கச்சி, அதாவது பங்காளி தங்கச்சி வீடு தான் அது. நான் வந்து என்ன பண்ணேன்னா, பாப்பா மட்டும் விளக்கேற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு விளக்கு திரி போட்டு எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் நானும் ஏற்றி ஒன்று ஒன்றா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தோம். ரொம்ப எங்கள் சின்ன மாமனார் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. அவர் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் மாமனார், எங்கள் சின்ன மாமனார் எல்லோரும் உட்காந்து சாமி கும்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு லேட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு சொல்லிவிட்டு மாமா என்னை கூப்பிட்டு போய் தயவு செஞ்சு வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க மாமா அப்படின்ட்டு சொன்னேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் அந்த ஒரு 1 ஹவர் 1/2 ஹவரில் நிறைய பட்டாசுங்க. அரியும் மாமாவும் வந்து நிறைய வெடிச்சிட்டாங்க பாருங்கள். மாமா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க இருட்டில், அந்த அளவுக்கு ஆனால் தெரியல. ஆனால் வந்து பட்டாசுலாம் நானும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ரொம்ப வாங்கலை, கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய மூத்தார் வீட்டுக்கு போனோம்ல, அங்கே பட்டாசு இருந்தது, அதெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. மாமா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சிரிப்பாக இருந்தது. இந்த பக்கம் வந்து அவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பெரியவங்க, இன்னொருத்தவங்க. இவங்க வந்து லாஸ்ட்டுக்கு அண்ணாவுக்கு 3வது அண்ணா. எங்கள் பெரிய மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பசங்க. மொத்தம் அவங்க வீட்டில் 9 பேர். அதில் வந்து 4 பசங்க 2 லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. மீதி எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் ஒரு பட்டாசாக எடுத்துகிட்டு வந்து இந்த மனுஷனுக்கு வெடிக்கிற வேலை தான். எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நீ என்னை வீட்டுக்கு இட்டுட்டு போய் விடுவியா விட மாட்டியா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பெரிய மூத்தார் வந்து போகிற வர வழி கொஞ்சம் விட்டு ஓரமாக வை அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அரியெல்லாம் கூட நல்லா பட்டாசு வெடித்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, என்னால் தான் வெடிக்க முடியல. ஏன்னா எனக்கு பட்டாசுனா பயம். நான் ஓடி வந்துட்டேன் பாருங்கள். ஓடி வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை கூப்பிட்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு. அப்புறம் நான் நேற்று ஒரு ஷார்ட்ஸு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸுக்கு மட்டும் அந்த பொறியாக வரும் இல்லைங்க, அந்த பட்டாசை மட்டும் நான் கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் இங்கே வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்காங்கங்க. பார்த்தீங்களா எப்படி கும்பிட்டுருக்காங்க. பிரசாதம் ଆମ ବୁନ୍ଦିନା ହେଟା ନା କାଲି ବୁକ ବୁନ୍ଦିଆ ପଡ଼ିବ, ନାଇଁ ବୁନ୍ଦିଆ ପଡ଼ିବ ମିଠା ମତ ଖାଇ ଦାନ୍ତ ଅଲଗା ରଖେ. அவங்க வீட்டில் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக்கின்னு பார்த்தீங்களா, கலர் கோலம் மாவில் வந்து எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க. அதையுமே வந்து வீடியோ நான் எடுக்கலை, பாப்பா தான் எடுத்து கொடுத்தா. அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க மாமா, ஹரி எல்லாருமே. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வீடு. இங்கே தீபாவளி இதுதான் செலிப்ரேஷனே, இதை விட்டால் வேறு எந்த செலிப்ரேஷனும் இங்கே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டாண்ட வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் நான் எங்கள் சின்ன மாமியார் என் நாத்தனார் எனக்கு கைக்கு மெகந்தி போட்டுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து நான் வந்து இது பண்ணேன். உடனே பெரிய மாமியார் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு போனதுக்கு இப்படி தாங்க சாமி கும்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, நான் சின்ன மாமனார் வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து எங்கள் மாமனாரும் இவங்களும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் என்னுடைய சின்ன மாமனார். என் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி அதை சரியாக செய்யாத ஒரு விஷயம்னா நிறைய விஷயம் சொல்லலாம். அந்த மனுஷங்கிட்ட தெளிவாக சொன்னேன், இதை வீடியோ எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அரைகுறையாக வீடியோஸ் வேலை செய்வாங்கன்னுவாங்க தெரியுமா, அது இதுதான். இந்த மூங்கில் குச்சி, இது மூங்கில் குச்சியா மாமா? இந்த மூங்கில் குச்சி வந்து கடையில் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு மரம். ஓ, இந்த குச்சியில் வந்து நெருப்பு காமிச்சு இந்த குச்சியை எரிச்சு விட்டுட்டு தாத்தா பாட்டி வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த குச்சியை வந்து பேரனுங்க எல்லாருமே, பேரன் பேத்தி லேடிஸ் செய்வாங்களா மாமா? வெறும் ஜென்ஸுங்க மட்டும்தான் வந்து இது பேரனுங்க மட்டும் வந்து செய்வாங்க. அரி வந்து இதான் முதல் வருஷம் வந்து போயிட்டு செஞ்சுட்டு வந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ஹாப்பியாக இருந்தது.
இங்கே வந்து அடுத்தது அதை கொளுத்திட்டு உடனே வந்து அரிப்பருங்க சங்கு சக்கரம் அவங்க பெரியப்பா கூட சேர்ந்துன்னு சங்கு சக்கரம் எல்லாமே வந்து வெடிக்க வேண்டிய பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தான். ஹாப்பியாக இருந்தார் சார். ஹாப்பியாக இருந்துட்டு 9 மணிக்கு தான் வந்தாப்புல வீட்டுக்கே. நைட்டு 9 மணிக்கு தான் வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு திரும்ப அது பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அது அது என்னது மாமா வானத்துக்கு விட்டீங்களே? அதுவா? ம் அது வந்து என்ன ராவண ஆத்மாவா? அது வந்து ஆத்மா கீத்மா சொல்லி ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேப்பரு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த பேப்பரில் இதுலேயே இந்த வீடியோலேயே வரும் பாருங்கள் நீங்கள். இதோ அதை வந்து பேப்பரில் கொஞ்சோண்டு நெருப்பு வச்சு விட்டு அது மேலே பறந்து போகும். அது வந்து ராவனுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எரிச்சு விட்டுட்டு அதை வந்து பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் மூத்தார் வீட்டில் வந்து பறக்க விட்டது இல்லாமல் என்ன அதுக்கப்புறமும் திரும்ப போயிட்டு திரும்பவும் வந்து அங்கே போய் யாரி டியூஷன் போவான்ல நாத்தனார் வீட்டில் அவங்க வீட்டில் போய் திரும்ப வந்து பற்ற வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் இதில் என்ன லவ்யூன்னு அந்த இதில் எழுதியிருக்கு. இது லவ்யூன்றது ராவண ஆத்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். எங்கள் மூத்தார் பாருங்க எப்படி லைட் அடித்து பார்த்துட்டு இருக்கிறாரு ஃபுல்லாக. ஐயோ காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க. இங்கே தான் இவங்க இப்படி காமெடி பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு மேலே நைட்டு அங்கே வேற வாங்கின்னு வந்து உக்காந்திட்டு என்ன கத்துமா இந்த பசங்க. ஐயோ கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் நேற்று ஒரே அரட்டை தான் பார்த்துங்களேன். அதுக்கு மேலே நான் பித்து வச்சுருக்கேன் பார்த்தியா அது. ஐயோயோ சொல்லவே முடியலங்க அரிய. என்ன அப்பா பட்டாசு வாங்கி தாங்க. அது வேற பொடியால் பேசுகிறாங்க. அவங்கிட்ட நான் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஏமாமா நல்லா பேசுகிறேன். அப்பாவை பிள்ளையே நல்லா ஒடியாக பேசுகிறாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் தமிழில் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஐயோ ரொம்ப கஷ்டம் இவங்க 2 பேரையும் வச்சுன்னு சமாளிக்கிறது. விடுவாங்கன்னு காத்திருந்து கண்ணு தான் பூத்து போன மாதிரி. ஆனால் அவ்வளோ லாங் வரைக்கும் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹைட்டில் போச்சு. இது நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்து வீடியோ. 5 நிமிஷத்துக்கு மேலேயும் இது வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. நான் அந்த வீடியோவை வந்து கட் பண்ணிட்டேன் எல்லாமே. லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் இதை நல்லா எரிய விட்டு காற்றடிக்கிற சமயத்தில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மூத்தார் கொழுந்தனார் அவர் என்ன அதாவது அண்ணி இருக்காங்கல்ல நம்ம அண்ணியை பார்த்துருப்பீங்களா அந்த அண்ணியோடைய கொழுந்தனார் இவர். எனக்கும் கொழுந்தனார். ஆனால் இது ரிட்டனு கீழே வந்துடுது. இல்லை ஆத்மா நான் போக மாட்டேன் மேலே அப்படின்னு. ஏமாம்மா ஆஹா அது இல்லை. இது வந்து இங்கே அண்ணா வீட்டில் எடுத்தீங்கல்ல அது என்ன. ஆனால் அது ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஆனால் பப்பி ரொம்ப நேரம் கையிலேயே வச்சுட்டு இருக்கிறாப்புல. இங்கே பாரு எதனாலன்னு தெரியல. இது காத்தடிக்காதனாலயா? அது ரொம்ப நேரம் 4 பக்கம் பற்ற வைக்கணும். ஊர்ல ஒரு கற்பூரம் இருக்கும். ஓ அந்த கற்பூரத்தை 4 பக்கம் பற்ற வைக்கணும். ஒரு பக்கம் மட்டும் தான் பற்ற வச்சாரு. ஓஹோ அதனால சீக்கிரமா பிடிக்கவே இல்லை. 4 பக்கம் பற்ற வச்சாரு சீக்கிரமா. ஆனால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக நல்லா மேலே வரைக்கும் போயிடுச்சு. நான் அந்த ஃபுல் வீடியோ பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் வெடிக்காத பட்டாசாங்க இங்கே வெடிச்சிருக்க போகிறாங்க. நம்ம ஊருக்கு கீழே வந்து இதெல்லாம் சும்மா ஜுஜிபி சும்மா சிம்பிளாக தான் இங்கெல்லாம். என்ன எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் போயிருக்கு பாருங்களேன் அது. ஆனால் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னவோ மேலே ஏதோ ஒரு பொட்டு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதே பார்க்குறதுக்கு. நான் அவ்வளோ வீடியோவை இதில் வந்து கட் பண்ணிட்டேன் நான். இல்லைன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன் இதுவே எப்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷத்துக்கு போயிருந்திருக்கும். அதனால் வந்து வீடியோ நிறைய கட் பண்ணிட்டேன். இங்கே கொளுத்தனது பத்தாதுன்னு திரும்ப மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்களா மாமா? இல்லை பக்கத்து கடையில். பக்கத்து கடையில் திரும்ப வந்து 20 ரூபா ஒரு பீஸுன்னு சொல்லி 2 பீஸு பாருங்க. இதில் வந்து எள்ளு போட்டு லவ்யூ போட்டு இருக்குது. இதுலேயும் லவ்யூ தான் போட்டு இருக்குது. இதில் பண்ணுற கூட்ட பாருங்க. ஹரி கையில் கொஞ்ச நேரம் இதில் வேற ஃபோட்டோ வேற எடுக்கிறாங்க இவங்க. அவங்க கையில் வச்சிருந்து ஃபஸ்ட்டு ஒன்று விட்டாங்க. அது நார்மலாக மேலே 2வது விட்டாங்க. நானே எங்கள் சின்ன மாமியார் எல்லாம் கீழே உட்காந்துன்னு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ ஹரி கையில் கொடுத்துருக்குறாங்களா
இவங்க வந்து फोटो उठाई फोटो जता को बाबूला दियो விடுறதுக்கு இல்ல, இவங்கள வச்சு போட்டோ எடுக்கிறதுக்காக. பாருங்க அண்ணியோட பையன் காமெடி பண்ணின்னு இருந்தாங்க. சவுண்டு என்ன சவுண்டு இதை இவங்க ஆளுக்கு ஆளு புடிச்சு போட்டோ எடுக்கிற கேப்ல இது ஃபுல்லாவே எரிஞ்சு போய் மேல போனது ரிட்டர்ன் கீழே வந்துருச்சு. நான் சொன்னேன் செத்து போனது ஒரே ஒரு ராவணன், என்ன அந்த ஒரு ராவண ஆத்மா எத்தனை இதுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்க பப்பி வச்சு நிக்கும் போதெல்லாம் ஒரு இது. இந்த ஹிந்திக்காரங்க ஃபங்க்ஷன் அவங்க ஹஸ்பண்ட் முகத்தை பார்ப்பாங்க முன்னாடியில, அந்த மாதிரி பப்பி வச்சு நின்று இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு. இதுக்கு சவுண்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அந்த சவுண்ட் வைக்க பாருங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி முடிஞ்சிடுச்சு. சவுண்டை கேட்டு இருந்திருப்பீங்க. இங்கே தீபாவளி இப்படி தான் போச்சு. நம்ம ஊரில் எல்லோரும் எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.